ஹாய் ஹலோ மதுரை மக்களே, வெல்கம் டு சந்துரு சில்வர் ஸ்க்ரீன் ஒன்ஸ் அகெயின். எஸ், நம்ம சொன்ன மாதிரியே இந்த வீக்கெண்ட் வெற்றி சினிமா ஸ்க்ரீன் 5 கவர் அப்புக்காக ராயன் டிக்கெட் புக் பண்ணி நம்ம தேட்டருக்கும் வந்தாச்சு. ஸோ தேட்டர் என்ட்ரன்ஸில் பார்க்குறீங்க, இன்னும் அந்த ஒர்க்லாம் போயிட்டுருக்குது. அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே போக போக வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னும் வந்து ஒரு மெருகேற்றிட்டு இருக்காங்கன்னே சொல்லணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருந்து பேசுகிறவங்களுக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்குமே அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ மைக் செட் பண்ணிட்டாங்க. ஸோ விச் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஒன். நீங்கள் பார்க்குறீங்க அந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு வெளியே இருக்குது, ஸோ உள்ளேருந்து பேசும்போது. ஸோ இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ ஃபைனலி வாங்க டேரெக்டாக இப்போ நம்ம ரொம்ப எதிர்பார்த்தது ஸ்க்ரீன் 5ஓட ரிவ்யூவுக்கு போகலாம். ஸோ வி ஆர் கெட்டிங் இன் டு தி ஸ்க்ரீன். பாருங்கள் எப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்க்ரீனாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அது ஸோ இது ஒரு ஐமேக்ஸ் கிடையாது, எபிக் ஸ்க்ரீன் கிடையாது, பட் இட்ஸ் அ பிக் ஸ்க்ரீன் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் தேட்டரோட வியூ பார்க்குறீங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சென்ட்ரு சீட்டாக தான் ஐரோவில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஒரு ஃபேமிலியாக தான் இந்த படம் பார்க்க போயிருந்தோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த ஒரு மூவி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஃபுல்லாக லைட்டு டார்க் ஆகிறதுக்கும் முன்னாடி இருந்த ஒரு சின்ன ஒரு போர்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த எலிவேஷனை. ஸோ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த தேட்டர் வந்து இப்போது இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்க்குறீங்க. உண்மையிலே இட்ஸ் அ மேசிவ் இன்டீரியர் ஒர்க் ஃபார் த வெற்றி சினிமாஸ். உண்மையிலே அந்த டீமுக்கு வந்து நம்ம ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் சொல்லிக்கிறோம் ஃபார் தி வெற்றி சினிமாஸில் ஆர்கிடெக்ட் ஒர்க் பண்ணவங்களுக்கு. இந்த இன்டீரியர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி திருநூரில் இருந்தவங்களுக்கு தெரியும். மணி இம்பாலா ஆரோ 3D அந்த பழைய ஒரு மல்டிப்ளெக்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணப்போ இந்த ஒரு இது அங்கே இருந்தது. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ட்ரோல் டைமில் எடுத்த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் அந்த இதை பார்க்குறீங்க டிசைனை, இன்டீரியர் டிசைனை. ஸோ நம்ம பையன் தான் எட்டி பார்க்குறாப்புல. ஸோ அவ்வளோ ப்ளசண்ட்டாக எல்லாருமே விரும்பும்படியாக இந்த ஒரு ஸ்க்ரீன் இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே துளி கூட கிடையாது. அவ்வளோவுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணாங்க. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒய்டு ஆங்கிளில் அந்த ஸ்க்ரீனை பார்க்குறீங்க, எவ்வளோ தூரம் வந்து நல்ல ஒரு லென்த்தி ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. ஸ்நாக்ஸோட குவாலிட்டி கூட நல்லா இருக்குங்க. நம்ம பசங்களுக்கு வாங்கணும், அதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்குற ரேட்டுக்கு ஒர்த்தாகவே இருக்குது. ஐஸ்கிரீம், பாப்கார்ன், கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே. டோனட் கூட சின்ன பாப்பா வாங்கியிருந்தா அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தா டேஸ்ட்டு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த ஸ்க்ரீனில் 560 சீட்ஸ் இருக்குது. அதில் அந்த ஃபஸ்ட்டு 14 rows வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் 60 rupees. பேலன்ஸ் இருக்கிற 546 சீட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 190 rupees காஸ்ட். இன்னொன்று இந்த ஸ்க்ரீனில் ரெக்ளைனர் சோஃபா சீட்ஸ் ஆர் நாட் அவைலபிள். அதையும் நாங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லிடுறோம். இப்போ ஸ்க்ரீன் கிளாரிட்டிக்கு ஒரு சாம்பிள் பிக்சர்ஸ் பார்க்குறீங்க. சோனி 4K ப்ரொஜெக்டர் தான் அவ்வளோ அருமையாக இருக்குது. பட் ஸ்டில் என்னோடய ஆசை எப்போவுமே அந்த RGB லேசர் ப்ரொஜெக்ஷனுக்கு இவங்க அப்கிரேட் பண்ணலாமே அப்படிங்கிறது தான். பட் சோனி 4Kக்கு ஏற்ற மாதிரி அப்படி அருமையான ஒரு ப்ரொஜெக்ஷன், அதில் எந்த துளி சந்தேகமே வேணாம். இப்போ இருக்கிறதுமே நீங்கள் வந்து டெஃபினட்டாக 100% 200% ஸ்க்ரீனோட அந்த ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்க்ரீன் சைஸுமே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூவி முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்த வீடியோ. ஸோ இப்போ இந்த ஒயிட் ஸ்க்ரீனை வந்து எம்டியாக பார்க்குறீங்க. எவ்வளோ தூரம் ஒய்டாக இருக்குன்றது இப்போ உங்களால் உணர முடியும். ஸோ இது எலிகண்ட் லுக் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இந்த 64-bit டால்பி அட்மாஸோட பக்கா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் நீங்களே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு 100% இல்லை 200% ஒர்த்தான ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீன் 5 அப்படின்றது எந்த சந்தேகமே கிடையாது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஈவன் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி அமிர்தமில் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சென்ட்ரலையும் நடந்துக்கலாம், சீட்ஸோட சைட்லேயுமே வந்து நடக்கிறதுக்கான ஸ்பேசஸ்லாம் கொடுத்து உண்மையிலே ரொம்ப அருமையாக வந்து இந்த தேட்டர் ஒர்க்கப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நாம் அந்த பார்த்த அந்த வீடியோ சாம்பிளே நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். அது ஒரு இந்த ஸ்க்ரீனில் ஒரு சின்ன ட்ராபேக் தான், அந்த ஸ்பீக்கர்ஸோட ஷேடு வந்து பார்த்திங்கன்னா அந்த நிழல் வந்து அப்படியே அதில் படுது. ஸோ அதுவுமே இவங்க வந்து கொஞ்சம் ஏதாவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் மாற்றினாங்கன்னா அது நல்லாயிருக்கும். மித்தபடி ஸ்க்ரீன் அருமையாக இருக்குது, ஸ்பேசியஸாகவும் இருக்குது. சீட்டுக்கு இடையில் ஸ்க்ரீன் கிளாரிட்டி இஸ் டபுள் டைம்ஸ் பெட்டர் ஃபார் இட்ஸ் சோனி 4K குவாலிட்டி.
சவுண்ட் டால்பி அட்மாஸ் இஸ் டாப் நாச். ஸ்க்ரீன் 5 இஸ் ஹைலி ரெக்கமெண்டட் வித் யுவர் ஃபேமிலி. ஸோ வெற்றி சினிமாஸ் வந்து ஸ்க்ரீன் 5 உண்மையிலே ஒர்த்து தான். நாளைக்கு ஸ்க்ரீன் 1ஓட ரிவ்யூவில் சொன்ன மாதிரியே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.